சினிமா பார்க்கும்போது நமக்கு கிடைக்காத தகவல்கள், பல மணி நேரம் தொலைக்காட்சி பார்ப்பதனால நமக்கு கிடைக்காத தகவல்கள் நான் பேசுகிற இந்த 20 நிமிடத்தில் வரும். நானும் ஐயாவும் ஒரு திருமணத்தில் இருக்கும் பொழுது ஒரு அந்த மாணவன் சொன்னா, ஐயா நான் ஜெயா கல்லூரியில் படிக்கிறேன், கடந்த ஆண்டு நீங்கள் NSS முகாமில் எங்ககிட்ட வந்து பேசுனீங்க அப்படின்னு சொன்னான். நாங்கள் எல்லா மாணவர்கிட்டையும் அப்படிதான் சொல்றது. இப்போ உங்களுடைய முகங்களை நாங்கள் எவ்வளவு முயற்சியோடு பார்த்தாலும் உங்கள் முகங்கள் எங்களுக்கு பதியாது. ஆனால் என்னுடைய முகமானது உங்களுக்கு பதியும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இதற்கு பிறகு எந்த இடத்துல எங்களை சந்தித்தாலும் உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும், உங்களை அறிமுகப்படுத்திக்கணும், வணக்கம் ஐயான்னு சொல்லணும். அப்போ நாங்கள் கேட்கும்போது சொல்லணும், இந்த மாதிரி சுப்பிரமணிய சாமி அரசு கலைக்கல்லூரி மாணவன் மாணவி நான், இந்த மாதிரி ஒரு முகாமில் நீங்கள் பேசுனீங்க என்று உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பண்பு முதல்ல வரணும். இப்போ நான் என்னதான் உங்களை கூர்ந்து கவனிச்சாலும் ஒரு 2-3 பிள்ளைகள் மட்டும்தான் இப்போ எனக்கு தெரியும். அவங்கள கூட தொடர்ந்து பார்க்கறதுனால தெரியும். அந்த தம்பி எனக்கு நல்லா தெரியும், இந்த தம்பி தெரியும், தொடர்ந்து பார்க்கறதுனால தெரியும். அப்போ அந்த மாணவன் வந்து சொல்லும் பொழுது இன்னொரு செய்தி சொன்னான், ஐயா நீங்கள் பேசின கருத்தெல்லாம் டேப் ரிகார்டர் மாதிரி மனசில் ஓடிக்கின்னு இருக்கு ஐயான்னா. அதாவது நம்ம பேசின செய்தி ஓராண்டு கழிச்சும் அவனுடைய மனதில் டேப் ரிகார்டர் மாதிரி ஓடிக்கின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கருத்துக்களை மற்றவர்கள் சொல்லவில்லை. அன்பார்ந்த தம்பி தங்கைகளே, நேற்று நாங்கள் ஆர்கேபேட்டை அருகில் இருக்கிற செராத்தூர் என்கிற ஒரு ஊருக்கு நேற்று மாலை போயிருந்தோம். அங்கே அந்த செராத்தூர் கிராம மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள பாராட்டுவதற்காக அங்கே ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நேற்று மாலை. அந்த பொதுக்கூட்டம் எதற்குன்னு சொன்னால், ஒரு 150 குடும்பங்கள் என்ன செய்து ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் போட்டு, 150 குடும்பங்கள் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் போட்டு 1.5 கோடி ரூபாய் சேர்த்து ஏறக்குறைய ஒரு 3 ஏக்கர் நிலத்தை வாங்கி அதில் எல்லாரும் ஒரு பிளாட் பிரித்து எடுத்துக்கிறாங்க. இது ஒரு பெருமைக்குரியது. ஏன்னா தனித்தனியாக அவங்களால போய் வாங்க முடியாது. யாராவது ஒரு பெரிய பண முதலை என்ன பண்ணுவான், 1 கோடி ரூபாய் போட்டு வாங்கிடுவான். ஆனால் ஒரு பிளாட்டை 5 லட்சம் 6 லட்சம்னு விற்பான். அப்போ ஒரு கிராம மக்கள் ஒன்று திரண்டு ஒரு இடத்த வாங்கிறது, அதை பிரித்து கொள்வது என்பது பெருமைக்குரியது. அங்கே போய் அந்த மக்களை பாராட்டி, ரொம்ப மகிழ்ச்சிங்க, ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது. உங்கள் செராத்தூர் கிராமத்தில் நீண்ட காலமாக 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தை 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளிக்கூடமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று நான் சொல்லிட்டு வந்தேன். அப்போது இந்த மாதிரி ஊக்குவிப்பு, இந்த மாதிரி பெருமைக்குரிய செயல்கள் எல்லாம் இன்னைக்கு தேவைப்படுது. முந்தா நாள் பேசும்போது நான் சொன்னேன், சமுதாயத்தில் சில முட்டாள்தனமான கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் பதிக்கப்படுகிறது. நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன், ஒரு சின்ன கிரிக்கெட் பந்து, அந்த கிரிக்கெட் பந்து தன் மீது பட்டால் பயந்து, தன் மீது படுவதற்காக பயந்து தலையிலிருந்து கால் வரை கவசம் அணிகின்ற ஒரு கோழையை நம்ம ஆட்கள் என்ன சொல்றான், கிரிக்கெட்டு வீரன்னு சொல்றான். ஆங்கிலத்தில் கிரிக்கெட்டு பிளேயர் என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் கிரிக்கெட்டு பிளேயர் நேர்மையானவன் அதை எப்படி மொழிபெயர்க்கணும், கிரிக்கெட்டு ஆட்டக்காரன் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அவன் என்ன பண்றான், கிரிக்கெட்டு வீரன் என்று இந்த கோழையை நமக்கு வீரன் என்று காட்டுகிறான். சரி, அவன் வீரனாக இருந்து கொண்டு போகட்டும். நமக்கு என்ன சங்கடம் என்று சொன்னால், நம்முடைய தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு தேர்வு நடக்கும் பொழுதுதான் இந்த கிரிக்கெட் விளையாட்டுகளை அவன் வைக்கிறான். நம்ம தமிழ் மக்கள் மேல அவனுக்கு எவ்வளவு அன்புணர்ச்சி பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு வைக்கும் போது தான். ஏன்னா பல குடும்பங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அப்பானாலேயே கிரிக்கெட் பார்க்காம இருக்க முடியல. பையன் நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்பா மாலை வந்துட்டு பிற்பாடு அவரால் கிரிக்கெட் பார்க்காம இருக்க முடியல. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி சமுதாயத்தில் என்ன கருத்து இருக்கிறது, நாம சுயநலமாக வாழணும், நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும், நாம மட்டும் முன்னேறி கொண்டு போனோம், இந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்கிறது. அதை விட இளைஞர்களே, ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, நமக்கு மேல கண்ணுக்கு தெரிஞ்சு வெளிப்படையாக ஏகப்பட்ட ஒழுங்கினங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா நம்மள எப்படி தயார் பண்ணுது இந்த சமுதாயம்னா, எல்லா ஒழுங்கினத்தையும் இயல்பா எடுத்துக்கொள்ளும்படி நம்ம தயார் பண்ணுது. யார் தான் குடிக்கல, நாம குடிச்சா என்ன? ஒரு சினிமா நம்ம பார்க்கறோம்னு சொன்னா, அந்த சினிமாவில் பல கருத்துக்கள் இருக்கிறது. அந்த கருத்துல ரொம்ப மோசமான கருத்து என்னன்னா, ஒரு கதாநாயகன் அவனுடைய கை முருங்கா மாதிரி இருக்கும். அந்த முருங்கா மாதிரி இருக்கிற அந்த கதாநாயகன் என்ன பண்ணுவாரு, இப்படி தட்டினா 4 பேர் அந்த பக்கம் போய் விழுவாங்க, இப்படி தட்டினா 4 பேர் அந்த பக்கம் வந்து விழுவாங்க. எங்களுக்கு என்ன வருத்தம்னு சொன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பலசாலியாக இருந்தாலும் 20 பேர் அடிக்க முடியாது, நான் ஒத்துக்கொள்கிறேன். இங்க இருக்கிற ஒரு இளைஞனால அல்லது என்னால 20 பேர் அடிக்க முடியாது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒருவன் அடித்தால் 20 பேர் உத வாங்கின்னு வரானே, அந்த மாதிரி நம்ம வந்துருவோமா? நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த NSS முகாமில் இருக்கிற ஒரு 4 மாணவர்களை, இப்ப இந்த 4 பேர் எழுந்திரு தம்பி, நீ எழுந்திருப்பா. இந்த 4 மாணவர்களை இப்ப நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இப்படி நில்லுங்க. இப்ப நான் நேர்மையாக ஒரு சவால் விடுகிறேன்.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் திரையுலகில் இருக்கிற எந்த கதாநாயகனை வேண்டுமானாலும் ஒரு பக்கம் நிற்க வைப்போம், இந்த 4 பேரை இன்னொரு பக்கம் நிற்க வைப்போம், ஒண்டிக்கு ஒண்டி மோத விடுவோம். நியாயமா கேமராலாம் இருக்கக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க, யார் வெற்றி பெறுவாங்க? நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவான், தொப்புன்னு அவன் மேல விழுந்தா போதும். அப்போ நம்மளை என்ன பண்றாங்க, அவனை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்மளை கையால் ஆகாதவனா காட்டுவாங்க. இன்னும் வளர்ந்த பெண் பிள்ளைகள் இருக்கிறீங்க, உங்களுக்காக நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன், அதை நீங்க சங்கடமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். யாராவது ஒரு ஆண் ஒரு பெண் மீது பாலியல் வல்லுறவு கொள்ள வேண்டும் என்று முயற்சி பண்ணா அந்த பெண் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மாராப்பு சேலையை மறைச்சிக்கின்னு இப்படி ஓடுற மாதிரி தான் காட்டுவாங்க. ஏன் எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு காட்சி காட்ட வேண்டியது தானே? எட்டி உதைச்சா அதுக்கப்புறம் அவனுக்கு 1 மாதம் அந்த எண்ணமே வராது. இதுதானே உண்மை. எங்கேயாவது காட்டி இருக்கிறாங்களா? நம்முடைய தங்கை, நம்முடைய அக்கா எவனாவது வந்து ஒழுங்கினமாக நடந்து கொள்ளும் பொழுது வலது காலால ஒரு உதமா சரியான இடத்துல அடிமா, அதுக்கப்புறம் 1 மாத காலம் அவனுக்கு அந்த எண்ணமே வராது என்கிற காட்சி காட்டுறதில்லை. நாம பயந்து பயந்து ஓடுற மாதிரி, உடனே அவன் வெறுங்கையோட வர்ற மாதிரி, அதுக்கப்புறம் துணியானது ஃபேன்ல பறக்கிற மாதிரி, எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி நம்ம வந்து பலவீனமானவர்களாக ஆக்குறாங்க. இந்த கருத்துக்களை வந்து மீண்டும் 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 சொல்லி நம்மளை பலவீனமானவர்களாக ஆக்குறாங்க. சினிமாவை நீங்க பாத்தீங்கன்னா கதாநாயகன் குடிக்கிறான், வில்லன் குடிக்கிறான், நகைச்சுவை நடிகன் குடிக்கிறான், கதாநாயகன் குடிக்கிறான், வில்லன் குடிக்கிறான், நகைச்சுவை நடிகன் குடிக்கிறான். குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறது தான் இப்ப நகைச்சுவை காட்சி. நகைச்சுவை காட்சி எது தெரியுமா? குடிச்சிட்டு வாந்தி எடுப்பு. இதெல்லாம் பார்க்க பார்க்க நம்மளை என்ன சொல்றாங்க, குடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த குடிப்பழக்கத்தினால எத்தனை குடும்பங்கள் குட்டி சுவராயிருக்கு உங்களுக்கு தெரியும். கிராமப்புறங்கள்ல நீங்க பாப்பீங்க. இந்த குடிப்பழக்கத்தினால எத்தனை குடும்பங்கள் அனாதையாயிருக்கு தெரியுமா? இந்த குடிப்பழக்கத்தினால அன்றாடம் துன்பப்படுகின்ற தாய்மார்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம் இல்லையா? அன்றாடம் துன்பப்படுகின்ற தாய்மார்கள். கடந்த 1 மாத காலத்துல நான் ஐயா கிட்ட கூட சொன்னேன், கடந்த 1 மாத காலத்துல அரக்கோணத்தை சுற்றி 30 வயசு, 35 வயசு, 40 வயசு இறப்பு. அது சாகர வயசே கிடையாது, தினந்தோறும் மாலை போடுகின்ற வேலை. என்னன்னு கிட்ட போய் பார்த்தா எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. என்னங்க இது சாவர வயசே இல்லை, என்னங்க செய்தின்னா தண்ணி பழக்கம். இப்ப நாங்க கிராமங்கள்ல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், குடிச்சிட்டு இனிமேல் யாராவது இறந்தாங்கன்னா அந்த பிணத்தை டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி போட்டு 1 மணி நேரம் அழுங்கன்னு சொல்லி இருக்கிறோம். நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை. குடித்துட்டு யாராவது இறந்தா நீங்கள் வந்து அது அவங்கள வந்து நீங்க மரியாதை செய்வதாக நினைத்து கொண்டு நீங்க உடனடியாக அமைதியான முறையில் சவாடக்கம் பண்ணாதீங்க. அந்த பிணத்தை டாஸ்மாக் கடையில் முன்னாடி போட்டு இந்த டாஸ்மாக் கடை தான் இவனை வீணாக்குச்சுன்னு சொல்லுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. எனவே சமுதாயத்தில் ஒழுங்கினங்கள் மேலிருந்து நமக்கு திணிக்கப்படுகிறது. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நீங்க தொலைக்காட்சியை பார்த்தா தெரியும். அந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் என்ன பண்றாங்க, பிரசிடென்சி கல்லூரி மாணவர்கள் என்ன பண்றாங்க, பேருந்து நாள் கொண்டாடுகிறேன் என்று சொல்லி திருப்பூர் குமரன் கொடியை காக்கிறதுக்காக தடியடியை பட்டான். பகத்சிங், மாவீரன் பகத்சிங், இவ்வளோ பெரிய நாடு ஒரு சின்னஞ்சிறிய இங்கிலாந்தால் ஆளப்படுகிறதே, இந்த மக்களுக்கு விடுதலை உணர்ச்சியே இல்லையே என்று சொல்லி பகத்சிங், உன்னுடைய வயது தான் இருக்கும் பகத்சிங்கு, உன்னுடைய வயதில் அவன் என்ன முடிவு பண்றான்னா பாராளுமன்றத்தில் குண்டு வீசுறான். யாரையும் சாகடிக்கிறதுக்காக குண்டு வீசல, யாருமே இல்லாத இடத்துல குண்டு வீசுறான். அவன் குண்டு வீசின உடனே என்ன ஆகுதுன்னா எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. எல்லாம் ஓடி போன பிற்பாடும் அவன் அங்கேயே நின்று காவல்துறையை கூப்பிட்டு குண்டு வீசியது நான் தான், என்னை கைது செய்யுங்கள்னு சொல்றான். கைது செய்த பிற்பாடு என்னை தூக்கு மேடையில் நிறுத்துங்கன்னு சொல்றான். அப்ப அவங்க கேட்கறாங்க, ஒரு மன்னிப்பு கடிதத்தை கொடுத்துருப்பா, நாங்க விட்டுறோம்னு சொல்றாங்க. நான் மன்னிப்பு கடிதம் கொடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு வாழணும்னு ஆசை இருக்கு. ஆனாலும் நான் வாழ்வதை விட பகத்சிங் ஆகிய நான் இறந்தால்தான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் எழுச்சி பெறுவாங்க என்று தெளிவா 22 வயசு பையன் தெளிவாக சொல்லி தூக்கு கயிறை முத்தமிட்டான். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், நம்முடைய முத்துக்குமார் ஈழத்துல இலங்கை இராணுவமானது குண்டு மழை பொய்த போது இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் அதுக்கான நடவடிக்கைகள் சரியாக எடுக்காதப்போ உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் சோர்ந்து கிடந்த நேரத்துல முத்துக்குமார் யார் தெரியுமாம 500 மார்க்குக்கு 460 மார்க் வாங்கினவன். 10ஆம் வகுப்புல 500 மார்க்குக்கு 460 மார்க் வாங்கினவன். நல்லா படிக்கிற பையன். அவன் அருமையா ஒரு 12 பக்கம் கடிதம் எழுதி தன்னுடைய உடம்பு மேலேயே நெருப்பு வைத்துக் கொண்டு நான் இந்த காரணத்துக்காக தான் இறக்கிறேன் என்று சொல்லி இறந்தான். அவன் இறந்த பிற்பாடுதான் உலகம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. அதையும் தாண்டி அந்த மக்களை கொன்று குவிச்சுட்டாங்க, அது வேற செய்தி. எதற்காக சொல்றேன்னா, ஒரு இளைஞனுடைய ஆற்றலும் இவ்வளவு பெருசா இருக்கும் பொழுது இவன் வெறுமனே பஸ் டே கொண்டாடுறன்னு சொல்லி ஒழுங்கினமான செயல்பாட்டின் காரணமாக கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம காவல்துறை கிட்ட அடி வாங்குறான்.
இதைதான் விரும்புறாங்க. கல்லூரி மாணவர்களாகிய நீங்கள் இப்படிதான் ஒழுங்கினமாக இருக்க வேண்டும் என்று விரும்புறாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள், இன்னைக்கு இருக்கிற ஆளும் வர்க்கங்கள் உங்களை எப்படி விரும்புகிறார்கள் என்று சொன்னால், 3 பேர் சேர்ந்து நீங்க ஒரு பைக்கில் போனோம்னு விரும்புறாங்க. கல்லூரி படிப்பு முடிக்கிறதுக்குள்ள நீங்க குடிகாரன் ஆகணும்னு விரும்புறாங்க. உதவாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உன்னுடைய ஆற்றலை வீணாக்கணும்னு விரும்புறாங்க. காதல் மற்ற விஷயங்களுக்காக நீ உயிர் கொடுக்கணும்னு விரும்புறாங்க. ஆனா இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த அரசியல் அமைப்பையே மாற்றி அமைக்கின்ற உயர்ந்த நோக்கத்துக்காக நீ செயல்படக்கூடாது என்பதற்காக மேலிருந்து ஒழுங்கினங்கள் திணிக்கப்படுகிறது. இளைஞர்களே, மேலிருந்து ஒழுங்கினங்கள் திணிக்கப்படுகிறது. அப்ப இதுக்கு எதிர் அரசியல், இதற்கு ஒரு மாற்று வாழ்வியலை நாம் வாழணும். இதுக்கு ஒரு மாற்று அரசியலை நாம் முன்வைக்கணும். நம்மால முடியும், நம்மால முடியும். நாங்க பல பொதுக்கூட்டங்களில் பேசுவோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி சின்ன அறையில மைக்கெல்லாம் கூட இல்லாம பேசுவோம். இங்க நீங்க ஏறக்குறைய ஒரு 40 பேர் இருக்கிறீங்க. எங்க பேசினாலும் எங்களுடைய நோக்கம் என்பது ஒண்ணுதான். இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழ்நிலை நன்றாக இல்லை. 2011 தேர்தலுக்கு பிறகு எல்லாம் மாறிவிடுமா என்று சொன்னால் மாறவே மாறாது. நீங்க பார்க்கலாம், ஒரு விலங்கு, ஒரு புலியோ ஒரு சிங்கமோ என்ன செய்யும்னா ஒரு மானை அடிச்சு சாப்பிட்டுன்னு இருக்கும். அது சாப்பிட்டு இருக்கும் பொழுது உடனே இன்னொரு விலங்கு காத்து கொண்டு இருக்கும். எதுக்கு காத்துன்னு இருக்கு? அது போன பிற்பாடு நாம சாப்பிடலான்றதுக்கு. இன்னைக்கு ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் இப்படிதான் காத்துன்னு இருக்கிறான். ஒரு கூட்டம் இன்னைக்கு கொள்ளை அடிச்சதுன்னு சொன்னா இன்னொரு கூட்டம் தயாராகின்னு இருக்கிறான். எதுக்கு தயாராகிறான்னு சொன்னா, ஏன் என்னுடைய பங்குன்னா நீயே கொள்ளை அடிச்சுன்னு இருப்பியா, எனக்கு ஒரு 5 வருஷம் வாய்ப்பு தர மாட்டியா? வேற எந்த மாற்று அரசியலும் பேச மாட்டேன்றான். 1 லட்சம் பேரை ஒன்று கூட்டி மேடையில் இருக்கிற தலைவரை புகழ்ந்து பேசுவது. இப்ப கலைநேசனை நான் புகழ்ந்து பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? கலைநேசனுடைய சிறப்புகளை அல்லது இங்க இருக்கிற ஆசிரியருடைய சிறப்புகளை நான் பேசி உங்களுக்கு தெரிய வேண்டிய தேவை கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, தேவையில்லை. ஒரு அறிமுகத்தோட போதும். ஆனா 1 லட்சம் பேரை ஒன்று திரட்டி ஒரு தலைவரை புகழ்ந்து பேசுவது, உடனே 1 லட்சம் பேரும் கை தட்டுறது. என்னன்னா இது மாநாடு. மாநாட்டுக்கு முன்னாடி போகும்போது, மாநாடுன்னா என்ன அர்த்தம்? ஒரு மாநாடு என்றால் அங்க ஒரு கருத்து சொல்லப்படணும். மாநாட்டுக்கு முன்னாடி போகும்போதும் மாநாடு முடிச்சுட்டு வரும்பொழுதும் அவனுடைய கருத்துல மாற்றம் இருக்கணும். ஆனா தம்பி தங்கைகளே, வருத்தமாக இருக்கிறது, மாநாட்டுக்கு முன்னாடி போகும்போது ஸ்டெடியா போறான், மாநாட்டுல இருந்து திரும்பி வரும்போது தள்ளாடி கொண்டு வருகிறான். இதையே ஒரு கலாச்சாரமா நினைக்கிறான். இதையே ஒரு கலாச்சாரமா நினைக்கிறான். இதுல யாராவது ஒருவர் நேர்மையா இருந்தா, யாராவது ஒருவர் நேர்மையா இருந்தா அவனை வெறுப்பேற்கிறான். எடுத்துக்காட்டா நான் இந்த சபையில ஒரு செய்தியை சொல்றேன். என்னுடைய மாணவன் ஒருத்தன், அவன் பிஜி ஆசிரியரா இருக்கிறான், முதுகலை ஆசிரியரா இருக்கிறான். அவன் செய்த புரட்சிகர காரியம் என்னன்னா, அவங்க பையனை மற்ற ஆசிரியர் போல கான்வென்ட்ல சேர்க்காம கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறான். என்னுடைய மாணவன் ஒருத்தன் முதுகலை ஆசிரியரா இருக்கிறான். அவனுடைய மகனை மற்ற ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைகளை கான்வென்ட்ல சேர்த்துட்டு அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்வாங்க. ஆனா அந்த மாணவன் என்ன செய்யறான், தன்னுடைய மகனை கொண்டு போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறான். நான் இதை கேள்விப்பட்டு அவனை போயிட்டு பாராட்டினேன். எப்படிப்பா உங்க மனைவி ஒத்துக்கினாங்க? அப்ப உடனே அவன் சொன்னா, இல்ல நான் திருமணத்தின் அப்போ இந்த ஒரு நிபந்தனை தான் நான் வச்சேன், எனக்கு வரதட்சணைலாம் வேண்டாம், எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, என்னுடைய மகனை அரசு பள்ளியில் தான் படிக்க வைக்க வேண்டும் என்ற கனவு இருக்கிறது. அந்த பையனுக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். நான் கை கொடுத்தேன். இது ரொம்ப பெருமைக்குரிய செய்திப்பா, இந்த செய்தியை நான் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் சொல்லுவேன்பா. அப்போ உடனே சொன்ன, ஐயா நீங்க தான் என்ன பெருமையா நினைக்கிறீங்க, ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. கூட வேலை செய்யற ஒரு வாத்தியார் சொல்றாரு, இன்னும் கான்வென்ட்ல சேர்க்கலையான்னு கேட்கறாரு. கூட வேலை செய்யற வாத்தியார். இன்னொரு வாத்தியார் என்ன சொல்றாரு, சம்பாரிச்சு என்னதான்டா பண்ண போறான்னு கேட்கறாரு. அப்போ கான்வென்ட்ல சேர்க்கறியான்னு ஒருத்தர் டிஸ்கரேஜ் பண்றாரு. சம்பாரிச்சு என்ன பண்ண போறேன் இன்னொருத்தர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா, இங்க யாராவது ஒரு ஆசிரியர் நேர்மையாக இருந்தால், ஒரு வாத்தியாரு நம்ம பள்ளியில் ஆசிரியரா இருந்தாரு, பிஆர்டில செலக்ட் ஆகிட்டு போயிட்டாரு, ஒரு பெரிய மேல்நிலை பள்ளிக்கு போயிட்டாரு. ஏற்கனவே நம்ம பள்ளியில் ஆசிரியராக இருந்ததுனால அந்த பண்புகள், சில பண்புகள், அவர் அந்த பள்ளிக்கூடம் போன பிற்பாடு என்ன பண்றாரு, 12ஆம் வகுப்புக்கு தேர்வு வைக்கிறார். வெள்ளிக்கிழமை மாணவர்கள் தேர்வு எழுதுறாங்க. வெள்ளிக்கிழமை மாணவர்கள் தேர்வு எழுதின உடனே அவர் வள்ளுவர் பள்ளியில வேலை செய்யறதா நினைத்து கொண்டு திங்கக்கிழமை காலையில எல்லா பேப்பரையும் திருத்தி எக்ஸாம் டேபிள்ல கொண்டு போய் வச்சுட்டாரு. இதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தப்பு. உடனே ஸ்டாஃப் ரூம்ல அந்த ஆசிரியரை ஒரு மாதிரி பாக்குறாங்க. வெள்ளிக்கிழமை தேர்வு வச்சா நீ திங்கக்கிழமை பேப்பர் கொடுத்துருவியா, எத்தனை நாளைக்கு பார்க்கலாம்? இந்த சுறுசுறுப்பு. அப்போ ஒரு பெருமைக்குரிய செயலை யாராவது செய்தால்
அவர்களை சோர்வடைய வைப்பது, அவர்களை கிண்டலடிக்க வைப்பது. ஒரு நல்ல அதிகாரத்தில் இருக்கிறவர் எளிமையா இருக்கிறான்னு வச்சுக்க, உடனே அவருக்கு நாம என்ன பட்டம் கட்டுறோம்னு சொன்னா இது பிழைக்க தெரியாது. இந்த சொல்லு எவ்வளவு ஆபத்தான சொல்லு தெரியுமா? ஒரு எளிமையா ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறாரு, லஞ்சம் வாங்குகின்ற சூழ்நிலையில இருக்கிறாரு, ஆனால் லஞ்சம் வாங்க மாட்டான்றார். எளிமையான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாரு. அப்ப அவரை சந்திக்கும் போது நாம் என்ன பண்ணணும்? பாராட்ட வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும். ஆனா நாம என்ன சொல்றோம்? சமுதாயம்